ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி ராகி செமியா தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டன்ட் ராகி செமியா வச்சு ஒரு இடியாப்பம் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ராகி செமியா பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் 200 கிராம்ஸ் இருக்குது. நான் இதில் பாதி 100 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் தட்டிலேயே வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா சுட சுட எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த சேமியா இந்த மாதிரி நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை பவுலில் போட்டுட்டு இது கூட 1 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இந்த ராகி செமியா டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாதிரி தான், ஆனால் இந்த டேஸ்ட்டு கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் ராகி செமியா ரெடி. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டிஃபனுக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.